இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஇஏ இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஜாப்ரோசேஷியா பகுதியில ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி லைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ரீஸ்டோர் பண்ண முடியல. அதுக்கான காரணம் உக்ரைன் தாக்குதல் பண்ணது 10 நாள் தான் இருக்கு, டீசல் ஜெனரேட்டர் தான் ஓடிட்டு இருக்குன்னு இக்கட்டான சூழ்நிலை. இப்படி இருக்க சமயத்துல திரும்பி தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஐஏஏ தரப்பு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஸ்வைன்னு ஒண்ணு வருது, ஸ்வைன் இங்க இருந்து போகுது. அதுவும் இந்த வளாகம் ஜாப்ரோசேஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட வளாகம் இருக்கும் இல்லையா, அந்த வளாகத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல குண்டுகள் வந்து விழுகுதுங்க. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. நாங்க சொன்னா கேட்கவே மாட்டுறாங்க அப்படிங்கிற இவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா யார் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றது, எந்த டைரக்ஷன்ல இருந்து வருது அப்படிங்கறதுலாம் கிளியரான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஏக்கு தெரியும். இந்த ஐஏஏ தான் வேலையை ப்ராப்பரா செஞ்சிருந்தாங்கன்னா இந்த உலகத்துல எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண பெருமளவுல வந்திருக்காது. அதுக்கான காரணம் இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல அட்டாக் பண்றது மட்டும் கிடையாது, ஈரானோட அணு ஆயுத சோதனை நடக்கக்கூடிய பகுதிகள் அண்ணல அவங்க அணு ஆயுத சோதனை பண்ணல, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்படி சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த அணு உலை சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகள்லாம் வந்து தாக்குதல் பண்ணக்கூடாது, ஐஏஏக்கு உட்பட்டு அவங்களை அலோவ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான். அந்த பகுதிகளை தாக்குதல் நடக்கக்கூடாது. அந்த பகுதிகளை தாக்குதல் நடக்குது அப்படின்னா ஐஏஏ தான் வேலையை ப்ராப்பரா செய்யல. இது போல தான் வேலையை ப்ராப்பரா செய்யாத இந்த ஒரு அமைப்பு இருந்தும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற பல உலக அமைப்புகள் கிட்ட இருந்து காரசாரமான விவாதங்கள் வந்துகிட்டு இருக்கு. யூஎனுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளை அமைப்புகள் இது போல விஷயங்கள்லாம் சீக்கிரமா எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு அச்சங்கள் இருக்கு. இதே எப்படியோ இது போல ஜாப்ரோசியால திரும்ப ஒரு எஸ்கலேஷன், இதனால அணு உலை வெடிச்சது அப்படின்னா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரொமேனியா, பல்கேரியா, துருக்கி, ஏன்னா அந்த டினிப்ரோ பெட்ரோஸ்க்கு அந்த டினிப்பர் ரிவர் அந்த பகுதியில் இருக்கிறதுனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைய ஆரம்பிக்கும், ஜார்ஜியா உட்பட. அந்த பகுதிகள் யூரோப்ல பெரும்பான்மையான நாடுகள் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஏன்னா யூரோப்ல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் டேஞ்சர். மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இது எப்போ யாரோட பேச்சு வார்த்தையோட முடிவுல இந்த பிரச்சனை முடிய போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல இது போல தாக்குதல் எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு. இதுல புதுவிதமான எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தா உக்ரைன், நாங்க பிளமிங்கோ மிசைல் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 செய்யறோம் தெரியுமா, அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பணம் எங்க இருந்து வருதுங்க, இங்க அதுக்கு உதிரி பாகங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கே கடன் தான். உங்க நாட்டுல ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே கடன் கேக்குறீங்க. இதுல எப்படி உள்நாட்டுல செய்யாதிக்கு சரி ஏதோ ஒரு விஷயம் செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 மிசைல் கிட்ட வந்து பண்ண ரெடி பண்றாங்க. ஆக்சுவலா அந்த மிசைலை யூஸ் பண்ணி ரஷ்யாவை அட்டாக் பண்ணும், இதுதான் இவங்களோட எண்ணம். இதனால ரஷ்யா ஏதோ வழிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. இல்ல அப்படின்னா அது மிக பெரும் தொல்லையா மாறிடும் அப்படிங்கிற மாற்று கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்போ இது போல ஒரு ரிஸ்க் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பிளமிங்கோ மிசைலை நாங்க கூடிய சீக்கிரத்துல ஒரு 4 7 தயாரிக்கிற அளவுக்கு நாங்க இந்த அக்டோபர் எண்டுக்குள்ள நாங்க இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற சொல்றாங்க. 2 3 செய்றீங்களே, ஏதாவது இருக்கா, யூஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்க, அதை தவிர்த்து மிலிட்டரி ரீதியா இருக்கக்கூடிய எந்த ஒரு தாக்குதலும் இவங்க பண்ற மாதிரி இல்லை. இப்ப பெல்கிராடு பகுதியில் ஒரு தாக்குதல் பண்ணியிருந்தாங்க, சிவிலியன் இறந்துட்டாங்க. அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து இல்லைங்க நாங்களும் ஆர்டர் பண்ணல, நாங்களும் அட்டாக் பண்ணல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு, சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உக்ரைன் ரஷ்யா இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆக போகுதுன்ட்டு. அது மட்டும் இல்லாம உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு நெட்வொர்க் ஆஃப் பேட்டரி பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரட்டான லொகேஷன் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப எதுக்குன்னா போட்டோ விடுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆக்சுவலி இது இந்த லிவிவ் லுட்டஸ்க் பகுதிகளில் இருந்திருக்கலாமா, ஸோ இதுதான் குறி வச்சுதான் ரஷ்யா தரப்பு ஏவி அடிச்சிட்டாங்களா, ஸோ அது போல கேள்விகள் வருது. ஏன்னா இந்த லிவிவ்ல நடக்கக்கூடிய அந்த பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான இண்டஸ்ட்ரியல் பார்க்ல பயங்கரமான எஸ்கலேஷன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதிகளில் இது போல பேட்டரி பார்க் இருந்திருக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா உக்ரைன் தரப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நாங்க ரகசியமா இது போல பேட்டரி பார்க்க வச்சிருக்கோம். இந்த தடவை என்னதான் அட்டாக்ஸ் நடந்தாலும் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது போல பேட்டரிஸ் வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய பவரை யூஸ் பண்ணி நாங்க ஓரளவுக்கு ரெடி பண்ணிடலாம். எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே போனாலும் நாங்க ஓரளவுக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு வந்து பண்ண $140 மில்லியன் அமெரிக்காவோட எய்டு மூலயமா பேட்டரிகள் உக்ரைனுக்கு வந்திருக்கு. ஸோ அதை வச்சு இந்த ஆகஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ அதுக்கான செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு விண்டர்ல கை கொடுக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா அது ஓவர் கூல் ஆகக்கூடாது, ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. ஸோ இதுல இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான்.
எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேலை நல்ல வேலை செஞ்சு அப்படின்னா இது ஒரு பிரேக் த்ரூ. ரகசியமா வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிக பெருமளவு பிரேக் த்ரூ. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்புறம் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இதுபோல பூனை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது போல. நான் இதை டிரான்ஸ்லேட்டே பண்ணல. உக்ரைனோட சேனல்ல அது வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சைட்ல அந்த இமேஜ் நான் அப்படியே லோடு பண்றேன் உங்களுக்கு. இதுல என்னன்னா அந்த கமிஷனர் இருக்கிறாரு, இது வந்து பெருமளவுல பரவலா பேசப்பட்டுருச்சு. இன்டர்நேஷனல் மீடியாக்கள்ல பூனைகளை மொபைலைஸ் செய்ய ஆரம்பித்த உக்ரைன் அப்படிங்கிறதோட வர ஆரம்பிச்சோடனே அது ரொம்ப தலைமுழுவா போயிடுச்சு. ஸோ அழுத்தங்கள் காரணத்தினால பிடிக்கப்பட்ட பூனை கேட் ஓனரிடமே வந்து பாத்தீங்கன்னா பூனை ஓனரிடமே ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறது போல போட்டோலாம் பிடிச்சி போட்டுருக்குறாங்க. இது என்ன அப்படின்னா அதே பூனை தானா இல்லை வேற யாராவது வம்படையா நிப்பாட்டி வச்சு பிடிச்சி போட்டிங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. அது எப்படியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அதையும் திருடிட்டு போறாங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் போர் வெற்றி அழுத்தம் எஸ்கலேஷன் அப்படிங்கிற இருக்கு. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள், அவரை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், சுத்தி இருந்த நபர்கள், இவங்க எல்லாரும் அமைதி அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப செக்கே மாறிட்டாங்க இல்லையா? இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அடுத்தது பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கலைஞ்சிருச்சு. பிரைம் மினிஸ்டர் ஐயோ என்னால முடியல அப்படின்னு ரிசைக்னேஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு வாரம் தான் ஆச்சு கேபினெட் ஃபார்ம் பண்ணி. ஒரு மாசம் தான் ஆச்சு இவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணி. அதாவது பிரான்ஸோட அரசியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீமோட வேகமா இருக்கு. உலக வரலாற்றுலயே வந்து பாத்தீங்கன்னா உலக சாதனையை படுத்திக்குது பிரான்ஸ். கேபினெட்டை அனௌன்ஸ் பண்ண ஒரு வாரத்துல அது கலைஞ்சு போச்சா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ மேக்ரான் அவர்கள் தான் பவரை வந்து பாத்தீங்கன்னா இழந்திருக்கிறாரு. திரும்பவும் எலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதோட பிரதானமான வாய்ஸ் வந்துட்டு இருக்கு. புது அதிபர் பிரான்ஸுக்கு யாரு அப்படின்ற கேள்வி இருக்கு. மரியா லீபென் அவர்கள் அப்படின்னா ஹங்கேரிக்கு இன்னொரு புது ஆடட் பவர். பிரான்ஸ் நியூக்ளியர் நாடு, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி நியூக்ளியர் நாடு. ஏன்னா ஸ்பெயின், இட்டாலி, கிரீஸ் யார்கிட்டயுமே கிடையாது. யூகே யூரோப்பியன் யூனியன்ல இருந்து போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அதனால பிரான்ஸ் கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கு. இப்போ பிரான்ஸ் வந்து ஹங்கேரிக்கு சார்பா நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்குவோம், நாங்க வந்து உக்ரைனுக்கு எதிரே நாங்க உதவ மாட்டோம் அப்படின்ட்டாங்கன்னா யார் இருக்கிறா உக்ரைனை காப்பாத்த அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இது போல வந்து பண்ண உக்ரைனுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா மனமாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸா அட்வைசரா இருந்தவர், முன்னாள் அட்வைசரா இருந்தவர் அலெக்சி ஆஸ்ட்ரோவிச் அவர்கள். ஸோ இப்ப இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இவர் இப்ப அந்த பதவியில இருந்தா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு என்ன அழுத்தங்கள் கொடுத்திருப்பாரு, என்ன யோசனைகள் கொடுத்திருப்பேனா அப்படிங்கிற இவர் தரப்பு இந்த கருத்துக்கள் வர முடியாது. இப்ப இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட கிளம்பி ரஷ்யாவுக்கு போய் ஐயா நேரா போய் எல்லாத்தையும் பஸ்ன்னு பேசலாங்கய்யா. 1991 இருந்து பேசிடலாங்கய்யா. எல்லா பிரச்சனையும் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆலா முடிச்சிடலாங்கய்யா. கருங்கடலை பத்தின பிரச்சனைகள், உக்ரைனை பத்தின பிரச்சனைகள், ஃபாரின் பாலிசிஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ரஷ்யாவுக்கு த்ரெட் இல்லாத மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரோ சரின்னு கேட்டுட்டு அவர் காட்டுற பக்கத்துல கையெழுத்த போட்டுட்டு ஊருக்கு வரணும்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன். அதுல இன்னொரு சின்ன விஷயமும் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் செல்லுபிட்டு என்னோடது. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த கருத்து அதான் சொல்லியிருந்தேன். அது ஃபாரின் பாலிசியில் இருக்கக்கூடிய எல்லா த்ரெட்ஸையும் ரஷ்யாவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிற ரஷ்யா யோசிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு என்ன ஒத்து வருதோ அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பிளாக் சி அந்த கருங்கடல் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பிரச்சனைகள் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கிரீமியா உட்பட அந்த 4 பகுதிகளும் ரஷ்யாவுக்கு தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு மாடலை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். வெஸ்ட் ஈஸ்ட், வெஸ்ட்ங்கிறது மேற்கு யூரோப் சார்பா இருக்கக்கூடிய ஒரு இது, ஈஸ்ட் அப்படிங்கிறது ரஷ்யா சார்பா இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ ஜெர்மனியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெஸ்ட் ஈஸ்ட் மாடல்னு பிரிச்சாங்களோ அதே போல உக்ரைனை வெஸ்ட் ஈஸ்ட் மாடலா பிரிச்சாலாம். இது போல அட்வைஸ் பண்ணி நேரா ரஷ்யாக்கே போங்க உட்காந்து பேசிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற கூட்டிட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற போல அவர் தரப்பு இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதிர்வலைவுகளை கிளப்பியிருக்கு. ஏன்னா எல்லாரும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற சொல்றாங்க. ஹக்கான் ஃபிடான் அவர்களே பிரேக் த்ரூ கிடைச்சிருச்சு, ஒரு சில வாரங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும்னு சொன்னாரு. ஸோ காசா பிரச்சனை முடியுது அப்படின்னா அட் சேம் டைம் அதே போல அழுத்தங்கள் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருவாரா ட்ரம்ப் அவர்கள். நோபல் பிரைஸை கொண்டாங்கப்பா எனக்கு தான் அப்படிங்கிற கேட்டு மிரட்டி வாங்கிடுவாரா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இப்ப இவர் மட்டும் கிடையாது, ஏங்கலா மெர்க்கல் அவர்கள்
முன்னாள் சான்சலரா இருந்தாரு ஜெர்மனிக்கு. இப்ப இவங்க என்ன சொல்லியிருந்தாருன்னா, நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரஷ்யாவோட வந்து பண்ண பேச்சுவார்த்தை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை அந்த டைம்ல இருந்து ஆரம்பிக்கும். 2021 சமயத்துல பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போது நேரடியா நான் போய் பேசலாம் அப்படிங்கிற யோசிச்சேன். அந்த டைம்ல போலாண்டு பால்டிக் ஸ்டேட்ஸும் தடை போட்டாங்க. அவங்க தடை போட்டதுக்கு அப்புறம் தான் இது போல ஸ்பெஷல் மிலிட்டரி யோசனையே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல கூடிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஒருமித்த கருத்து எடுக்கிறது கொஞ்சம் சிக்கலாகும். இப்போ டைரக்டான கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் டைரக்டா போய் ரஷ்யாட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா அது சரி வராது இல்லையா. பிரச்சனைன்னு இருக்குன்னா பேசாமலாம் இருக்கணும். ஸோ அதனால அது போல தடை பண்ணங்காட்டி தான் ரஷ்யா சரி இல்லை இதுங்க வேற ஏதோ பிளான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளேட்டி குதிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல மெர்க்கல் அவர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த பிரச்சனையை இனிஷியேட் பண்ணி விட்டது பால்டிக் சி, அப்புறம் இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ் லாத்வியா, லித்துவேனியா, எஸ்டோனியா, அதுக்கப்புறம் இந்த போலாண்டு தான் இந்த வேலையை பார்த்து விட்டாங்க அப்படிங்கிறது போல இப்ப இவங்க கையை காமிச்சுடுறாங்க. அமெரிக்கா யூரோப்பா கையை காமிச்சிட்டாங்க. இப்ப யூரோப்பை இவங்களை கையை காட்டிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கறத நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எஸ்கலேஷன்லாம் இல்லாம பேசி பிரச்சனையை முடிச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்ல மிக பெரும் சிக்கல். ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில லார்ஜ் ஸ்கேல் அட்டாக், டீப் இன்சைட் ரஷ்யா அட்டாக் அப்படிங்கிறதுலாம் அணு ஆயுத போர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அது மட்டும் இல்லாம இப்ப மிடில் ஈஸ்ட்ல காசா பிரச்சனை பேசி முடிவடைகிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சமயத்துல 3வது AN-124 ரக விமானம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து இர்குச் பகுதி வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு, ஈரானை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதிகப்படியான ஆயுதங்கள் ஒருவேளை ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் நம்ம கூட பார்த்துட்டு இருக்கோம், அடிச்சு பேட்சா தள்ளிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா விமானங்கள் சொல்லிட்டு. மாசத்துக்கு 2 இப்ப திரும்ப Su-30 MK ரக விமானத்தை டெலிவரி பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரானும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தார், 22 வருஷமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தோம் ஈரானோட இந்த அணு உலையை அட்டாக் பண்றதுக்கு, நான் தான் தைரியமா அடிச்சேன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களுக்கு பண்ண இப்ப பேட்டி கொடுக்கும்போது பார்த்தா பேசியிருந்தா. இல்லை நிறைய விஷயம் பேசிக்கிறார். இல்லை இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், இந்த நியூஸுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மிடில் ஈஸ்ட்ல திரும்பி பிரச்சனைகள் கிளப்பாம இங்கேயும் பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா இந்த உலகம் மிக பெரும் மின்னல்களை சந்திக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.